ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. லாஸ்ட்டாக எதில் முடிச்சேன்னா, நீங்கள் ஜிம்மினை தேடி வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா பீரோ மேலே இருந்து சில துணிலாம் வந்திருக்கும். அது உங்கள் ஸ்டாக்கரோட துணி. ஸோ நீங்கள் பீரோவில் பார்க்கும் போது அங்கே ஜிம்மின் இருக்கான் மயங்கி. ஸோ அதோட கண்டினியூஷனை இதுலேருந்து பார்க்கலாம்டா. ஸோ முன்னாடி பார்ட் ஏன் பெருசாக போகலன்னு தெரியல, பெருசாக வியூஸ் வரவே இல்லை. மேபி இந்த பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 1 கூட பார்க்கலாம், நோ இஷ்யூ, ஓகேவா? ஸோ ஐ எம் வெயிட்டிங், அட்லீஸ்ட் 1Kயாவது போன்னு பார்க்குறேன், ஓகேவா? இதில் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கமெண்ட்காக நான் வெயிட்டிங். ஒன்லி 2 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜிமின் எங்கே இருக்கானா? அப்போ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது யார்? என்ன நடக்குது இங்கே? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே இவன் தான் பண்ணானா என்னன்னு உங்களுக்கும் தெரியல. ஸோ அப்படியே கண்மொழிக்கிறதுக்காக தண்ணி தொளிக்கிறீங்க அவனுக்கு. அவன் ஏந்திருக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணி டாக்டராக வர சொல்லலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டுருக்கீங்க ஃபோனை. அப்போன்னு பார்த்து யாரோ வர சவுண்டு கேட்குது. நீங்கள் போயிட்டு அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ அங்கேருந்து வரது வேறு யாரும் இல்லை, தயாங். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு யாருனே தெரியாது அவனை. ஸோ அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஜிமினை தான் பார்க்குறான். இவன் எப்படி இங்கே வந்து விழுந்தான்? நான் லாக் பண்ணியில் வச்சுருந்தேன். ஒருவேளை மயக்க தெளிஞ்சிருக்குமா? அவன் போய் கிட்ட பார்க்குறான். ஜிமின் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பதட்டமாக இருக்குது. கட்டில் கீழே ஒழிஞ்சிருக்கீங்க. ஃபுட்டுலாம் இருக்குது. அப்போது வயனுங்க வந்தாளா? உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ, போச்சு என்ன கண்டுபிடிச்சிருவானா? ஜிமினுக்கு ஏதாச்சா? ஜிமின் உயிரோடு தான் இருப்பான். கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாற்றிட. நீங்கள் அப்படியே பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உதறிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் எல்லா இடத்துலையும் தேடுறான். வயான், நீங்கள் தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா இங்கே கண் முன்னாடி வந்துடு. நானா பிடிச்சேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேனே தெரியாது. இல்லை, காப்பாத்து. அப்போ நீ வர மாட்ட, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்கான். உங்களுக்கு அந்த கட்டில் குனிறான். உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்கிட்ட தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முட்டியை தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே தூக்கி போடுறான். என்னை விட்டுருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அவன் அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு, வயன், உன்னை நான் சேவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக டேங் ஒரு போலீஸ். அவன் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த பேட்ரோல் மாதிரி வருவாங்கள்ல, ஸோ அப்படியே வந்துட்டு இருந்துப்பான். அப்போ உங்கள் வீட்டுக்கு பின்னாடின்னு சொல்ல முடியாது, உங்கள் பெட்ரூம் கிட்ட நான் சொன்னால ஒரு ஆள் நிற்கிற மாதிரி. ஸோ அப்படியே நின்றுருப்பாங்க. அவன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த ஆள் அப்படியே குதிச்சு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருப்பான்ல, அவன் ஆக்சுவலாக லேட்டாக வந்திருப்பான் அன்றைக்கி. உங்களை பண்ண அந்த ரேப் அது பண்ணதுமே ஜிமின் தான். ஆக்சுவலாக ஹி ஹேஸ் அ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். உங்கள் மேலே அவ்வளோ அப்சஷன். ஒரு பக்கம் நல்ல ஜிமின் இப்படின்னு சொல்லிட்டு 2 ரோலாக அவனே தெரியாமல் அவனுக்குள்ளே இருக்க ஒரு மிருகம் இப்படி நடந்திருக்கும். ஸோ இது ஜிமின் தயாங் கண்டுபிடிச்சிடான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அவனை மயக்க மருந்து கொடுத்து இதில் அடைச்சி வச்சேன். உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை வந்துடுச்சு. நீ பார்த்தா இங்கே இருக்க. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை இவனை கொலை பண்ணணும், இல்லை ஒன்றை ஏதாவது பண்ணிவிடுவான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க.
மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படி ஒரு ஷாக்கா இருக்கு. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு, "சார், அவர் ரொம்ப நல்லவர். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவர் கொல்லக்கூடாது." அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே கண் முழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கான்ஷியஸ்க்கு வரான். "வயன், வயன், நீ நல்லா இருக்கல?" அப்படியே சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவங்க எதுவுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, "சரி, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ. இதை பற்றி எதையும் சொல்லாத." "ஹலோ ஜிமின்." "ஹாய் சார். நீங்கள்?" "நான் போலீஸ். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வீட்டில் மயங்கி கிடந்தீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அப்போ தான் இந்த பொண்ணு வந்தா." அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாரு. ஆக்சுவலாக ஜிமினுக்கு மயக்க மருந்து கொடுத்ததே அவர் தான். அவர் வந்து லைக் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணியிருப்பார், இங்கே கீழ் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு. ஸோ அவனுக்குமே ஞாபகம் இல்லை. "ஓகே சார், தேங்க்யூ." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தேவங்க ஒரு சந்தேகமாக தான் பார்த்துட்ருக்கான். தேவங்கமே அப்படியே பார்த்துட்டு போயிடுறான். "வயன், நீ நல்லா இருக்கல்ல?" "நான் நல்லா இருக்கேன் ஜிமின்." "ஜிமின், அது என்ன வயன்? என்ன அப்படி பார்க்குற? இது நடந்ததெல்லாம் சும்மா உன்கிட்ட நடந்த ப்ராங்க்." "டே மச்சான்" அப்படின்றான். ஸோ தயாங்க அந்த கதவை சாத்திட்டு அப்படியே வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. "சார், நீங்கள் எதுக்கு திரும்ப வரீங்க?" "ஜிமின், நீ எதுக்கு அவரை மச்சான்ற?" "என்ன வான், அவன் என் மச்சான். நீங்கள் தனியாக இருக்கத்தை பார்த்தேன். அதான் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிளகு என்னை அப்படி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் இப்படி ஒரு ஃபேக்கான ட்ராமா போட்டு உன்னை நான் அடைஞ்சேன். இனிமேலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது வான். எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அது இருக்குதான். ஆனால் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். என் மச்சான் அதுக்கு துணையாக இருப்பான். உன் வீட்டு நம்பர், உங்கள் வீட்டு சாவி எல்லாத்தையுமே மச்சான் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தான்." அப்படியே தேங்க்ஸ் ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே நீங்கள் பயத்தில் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஜிமின் கிட்ட அப்படியே சரண்டர் ஆகுறீங்க. இப்படியே லைக் ஃபியூ மந்த் போகுது. உங்களை ஜிமின் கல்யாணமும் பண்ணிக்கிறான். அவனுக்கு அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படியே தான் இருந்திருக்கும். உங்களுக்கு அப்பப்போ லைக் எப்படி சொல்கிறதுனா டார்ச்சர் பண்ணுவான். தேவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ லைக் உங்களை டார்ச்சர் பண்ணதாகட்டும், உங்களை வந்து சில நேரம் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பான். இப்படியே தான் வந்து நாட்கள் போயிருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள். கிட்டத்தட்ட ஒரு லைக் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவனோட டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ அவன் அசந்த நேரத்தில் அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பேபி வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. "மா, அவ்வளோதானம்மா ஸ்டோரி? ஏன் நல்லா இல்லையா?" "இல்லைம்மா, அவன் ரொம்ப கெட்டவன். அவங்க எப்படி தப்பிச்சாங்க?" "அவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு கதையை யோசிக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஜிமினை கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருப்பீங்க. "என்ன, கொலை பண்ணிட்டாளா?" "ஆமாம். யாருக்கு இப்படி நடந்தாலும் கண்டிப்பாக கொண்டுடணும்ல." "ஆமாம்மா, அவங்க எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்திருப்பாங்க. அவங்கள போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த பேட் காய் அவங்கள இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானா?" "ஆமாண்டா, ஆமாம்." நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குழந்தைய ஹக் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு இடத்த பார்த்து சேடாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் உலகுக்குள்ளே அப்படியே முழுகிட்டீங்க. "மம்மி, மம்மி." சொல்லுடா." "மா, போகலாமா? போர் அடிக்குது." "சரி ஜியா, போகலாம்." அப்படி சொல்லிவிட்டு ஸோ உங்கள் குழந்தைய கூட்டிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு.
உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்கு. யாரோ உங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியும், உங்கள லைக் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை சொல்லப்போனால். ச்சே, நான் தான் ஏதோ யோசிக்கிறேனோ. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வாயன். நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஜஸ்ட் லீவ் இட். மம்மி என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்க. மம்மி மம்மி நாளைக்கு ஸ்கூலில் எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது. அப்படிங்களா? சரி, என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? நானா சிண்ட்ரலா. ஓ, என் செல்லத்துக்கு சிண்ட்ரலா ட்ரெஸ் வேணுமா? சரி, ஓகே, நான் ஆர்டர் போடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் போடுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு. ஸோ அதை போட்டு பார்த்துட்டு குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுறா. அப்படியே உன்னோட ஸ்மைல், உன் கண் எல்லாமே எனக்கு ஜிமினாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏண்டி நீ ஏன் அவனை மாதிரி இருக்க? அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் வாழ்க்கை இப்படி தான் போகணுமா? இந்நேரம் அவன் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். இப்போ என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி வந்து ஒரு கொலை பண்ணிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னே தெரியல. மம்மி எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அம்மா கண்ணில் தூசி விழுந்துருச்சு. கண்ணை காட்டுங்க, நான் ஊதி விடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணுக்கிட்ட வந்து ஊதி விட்டுட்டுருக்கு குழந்த. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அழுகிறீங்க. நீங்கள் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், யார் ஜிமின் யார் தயாங்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து என்னென்னா லைக் இவனுங்க லைக் யார் யார் வந்து தனியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து லைக் திருடுறது, ஸோ அவங்கக்கிட்ட நடித்து ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்படி தான் உங்களை பார்த்துருப்பானுங்க. ஆனால் இதில் வந்து ஜிமினுக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்கிறது உண்மை தான், ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து ஜிமின் உங்களை பார்த்துருப்பான். ஆனால் உங்கள் மேலே வந்து லவ் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அதனால் உங்ககிட்ட லவ்வாக இருக்க ட்ரை பண்ணும் போது தான் இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியும் அவனுக்கு வந்திருக்கும், ஓகேவா? அது மாறிட்டானா லைக் அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டது எல்லாமே பண்ணியிருப்பான், ஓகேவா? இப்போ கொஞ்சம் கதை புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாடா கதையை. நீ மட்டும்தான் தங்கம் என்னோட ஆறுதல். நீயும் என்னை விட்டு போயிடாத. நீ இல்லைனா அம்மாவும் இருக்க மாட்டேன். மம்மி நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேனே, உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மம்மி மம்மி நான் அழகாக இருக்கேன்னா இங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்கள், பின்னாடி பாருங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப காட்டிகிட்ருக்கு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் ஸோ கார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. மம்மி நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் அழகாக இருக்கேன், நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, எந்த ஒரு காஸ்டியூமும் போடாமல் அப்படி சொல்கிறீங்க. அப்படி பாப்பா சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு நல்லா ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நோ மம்மி ஐம் டெல்லிங் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே கண்டதை பிடிச்சி கிஸ் பண்ணி அழகாக தூக்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே லைக் காரில் தான் இட்டு போய் குழந்தைய ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ லைக் 3 மணிக்கு முடியும் கிளாஸு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் டீச்சர்லாம் சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்துடுறீங்க. அது இது முடிஞ்சிட்டு காம்படிஷன் முடிஞ்சிட்டா அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தை விட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. நீங்கள் அங்கே போய் வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆடிட்டராக. ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது லைக் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட லைக் 3 மணி ஆக போகுது. ஸோ குழந்தை ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் இங்கே பர்மிஷன் கேட்டுட்டு ஸோ இன்றைக்கி லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக லைக் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃபோன் வந்து லைக் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகியிருக்கும். ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். குழந்தை வந்து லைக் ஒரு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் லைக் சின்ன சின்ன கிஃப்ட்டோட வருது. குழந்தை தான் வின் பண்ணாளா? ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜியா மம்மி அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்குது. மம்மி இங்கே பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் இட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்கவே இல்லை யார் கிஃப்ட்டு கொடுத்தா சாக்லேட் கொடுத்தான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ குழந்தைய இறக்கி விட்டுட்டு அப்போ தான் கேட்குறீங்க, ஆமாம் இந்த கிஃப்டெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? இன்றைக்கி நீ தான் வின் பண்ணியா? நோ மம்மி
நான் 3rd வந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் வின் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடையாது. அப்போ யார் இது வாங்கி கொடுத்தா? அதுவா? அது ஒரு அங்கிள். அவரு எனக்கு தினமும் எதாவது வாங்கி கொடுப்பாரு. இன்னைக்கு எனக்கு நிறைய சாக்லேட் இருந்தனால இதை சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவரு பெர்மிஷன் போட்டு என்னை வெளில கூட்டு போய் சுற்றினாரே. நாங்கள் பீச் போனோம், ஜாலியாக சுற்றினோம், அதுக்கப்புறம் பார்க் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஒரு பயத்துலேயும் ஒரு ஒரு கோவத்துலேயும் நீங்கள் 2 அடி அடிச்சிட்டீங்க. அந்த குழந்தை அழுவுது. மம்மி எதுக்கு அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? மம்மி மம்மி அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகிறீங்க அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிடு சியா. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் சொன்னல ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு. எதுக்கு இப்படி பண்ணுற? மம்மி பேச்ச எப்படி கேட்காம இருக்க ஆரம்பிச்ச? மம்மி நான் யார்கிட்டயும் வாங்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர் மம்மி. எனக்கு நிறைய சுத்திலாம் காட்டினாரு. அவரு என்கிட்ட நல்லா பேசுவார் தெரியுமா? யார் நல்லா பேசினாலும் இப்படி தான் பண்ணுவியா? சியா, யாரையும் நம்பாத சியா. மம்மி கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுறல? ஆமாம் மம்மி. அப்புறம் அப்படி அப்படி நினச்சேனா யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, புரியுதா? ஓகே மம்மி. அதுக்கப்புறம் நீங்கள் அழுகுறீங்க அந்த குழந்தைய பிடிச்சிட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தையும் உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு, ஓகே மம்மி அழுகாதீங்க, எனக்கு வலிக்கல, சாரிடா சியா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. ஓகே மம்மி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அடித்ததுக்கு லைட்டாக சிவந்துருக்கு. ஸோ அங்கே போய் அப்படியே ஐஸ் வச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே லைக் சாக்லேட்லாம் நீங்களே வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஜாலியாக குழந்தை பேசிகிட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட்டு, இது யார் செய்கிறா? குழந்தைய வெளில கூப்பிட்டு போகிற அளவுக்கு எப்படி ஸ்கூலில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நான் அடுத்த நாள் வந்து குழந்தைய ஸ்கூலில் விடும்போது நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட பேசுகிறீங்க. மேம், நான் வந்து விடாமல் இல்லை நான் வந்து கூப்பிடாம எப்படி குழந்தைய நீங்கள் வெளில அனுப்புவீங்க? மேம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் சண்டையா? ஏன்னா அவர் தான் எங்கள் 2 பேருக்கும் சண்டை. ஸோ குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஒரு 1 hour பர்மிஷன் கேட்டார் மேம். யார் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துடுவீங்களா? யார் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாலும்? எனக்கு யாரும் ஹஸ்பண்ட்லாம் இல்லை, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. நீங்கள் பாட்டுக்கு குழந்தை எப்படி அனுப்புறீங்க? இதுக்கப்புறம் என் குழந்தை எங்கேயாவது வெளில போச்சுன்னு தெரிஞ்சது ஸ்கூல் மேனில் சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன். சாரி மேம், வி ஆர் ரியலி சாரி மேம். இதுக்கப்புறம் என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் யாரையும் இங்கே சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அந்த மேம் தெளிஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் யார் வந்தாலும் அனுப்பவே மாட்டாங்க அப்படி. ஸோ இப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் குழந்தை தான் இங்கே பசங்க கூட ஜாலியாக விளாண்டுருக்குது பொம்மையை வச்சுட்டு. இங்கே லைக் அதே ஒருத்தர் வந்து, மேம் இன்றைக்கி குழந்தைய நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சார், நீங்கள் நேற்று ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அவங்க அம்மா அவ்வளோ திட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. மேம், அது எங்களுக்குள்ளே இருக்க ஃபேமிலி சண்டை, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். சார் சாரி சார், என்னால் குழந்தைய விட முடியாது. அவங்க அம்மா ஸ்கூல் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. சாரி சார், இது விட்டனா என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் விடவே இல்லை. ஸோ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்லை அங்கிள், எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? இல்லை அங்கிள், நான் ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் எதுவும் வாங்க மாட்டேன். நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சரா? உனக்கு எத்தனை நாள் நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ ஏன் இப்படி பண்ணுற? இல்லை அங்கிள், வேண்டாம், எங்கள் அம்மா வாங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஏதாவது வாங்கினா திட்டுவாங்க. இங்கே பாரு, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, உனக்காக என்ன வேணால் செய்வேன். அப்போ நீங்கள் யார்? உன்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா? என்னை விட ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டா? அது இல்லைடா, உனக்கு தூரத்து சொந்தனா.
நீ மற்றவங்கள மாதிரி என்ன நினைக்காத. இல்லை இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை போகுது. ஸோ அந்த சாக்லேட்டை வச்சுட்டு அப்படியே அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கி சாக்லேட் இல்லை. ஆமாம், இன்றைக்கி யாராவது வந்து கொடுத்தாங்களே சாக்லேட்? ஆமாம் மம்மி, அந்த ஸ்ட்ரேஞ்சர் கொடுத்தாரு, நான் வாங்கலை. கொடுத்தாரா? இப்போ அவர் இருக்காரா? ஆமாம் மம்மி, அங்கே தான் நின்றுட்டு இருந்தார் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை காட்டுது. எங்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. இங்கே பாரு, அவர்கிட்டே நீ போகக்கூடாது, புரியுதா? ம் சரி சரி மம்மி, நான் போக மாட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க மம்மி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே நீங்கள் லைக் கூப்பிட்டு வர டைமிங்க்கு லைக் எப்படின்னா ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்கும் மந்த் எண்ட்னால. ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பார்த்துக்கிட்டே டைமிங்கை மறந்துட்டீங்க. கிட்டத்தட்ட மணி 4 ஆயிடுச்சு, 4 5 ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர்லேயே நீங்கள் மறந்துட்டீங்க குழந்தைய. அதுக்கப்புறம் தான் டைம் பார்த்துட்டு ஐயோ குழந்தைய கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. லைக் ஸ்கூலில் போய் பார்த்தா அங்கே குழந்தை இல்லை. வாட்ச்மேன், என் குழந்தை ஜியா அவங்க அவங்க போயாச்சுமா. அவங்களோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போனார். அப்பாவா? நீங்கள் நான் வராமல் இப்படி குழந்தை விட்டீங்க? யார் வந்து சொன்னாலும் விட்டுருவீங்களா? நான் அன்னைக்கு உங்கள் ஸ்டாஃபை ரொம்ப கண்டித்தேன், யார் வந்தாலும் என் குழந்தைய விடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. நான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யார்? என்ன வயன், குழந்தைய காணாமா? நீங்கள் அப்படியே சடன் பிரேக் போட்டுடுறீங்க. என் குழந்தைங்க வச்சுருக்க, யார் நீ? உன் குழந்தை வேணுன்னா நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா. நீ மட்டும் தனியாக எந்த ஒரு போலீஸ் உதவியும் இல்லாமல் வரணும். அப்படி லைக் நீங்கள் செம்ம ஷாக்காக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி நீ அட்ரஸ் அனுப்ப, நான் வரேன் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அட்ரஸை அமுச்சு விட்டுறான். ஸோ அந்த இடம் பார்த்தா பழைய வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு லைக் ரொம்ப தன்னந்தனியாக இருக்குது அந்த இடம். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே போகிறீங்க, குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜியா ஜியா ஜியா. ஸோ நீங்கள் அப்படியே கதை ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ரூம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தப்போ ஜியா தான், மம்மி ஜியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜியா நீ நல்லா இருக்கல்ல? நீங்கள் அப்படியே உடம்பு பார்க்குறீங்க, எதுவும் காயம் எதுவுமே கிடையாது, பாப்பா நல்லா தான் இருக்கா. ஜியா எப்படி இங்கே வந்த நீ? மம்மி நான் வேணான்னு சொன்னேன், அந்த அங்கிள் தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. என்ன சொல்கிற? சரி வா நம்ம எங்கேருந்து போயிடலாம், கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கூட்டிகிட்டு நீங்கள் வெளில போட்டுக்கு போகிறீங்க. அப்போது மாஸ்க்கு ஹூடிலாம் போட்டு ஒருத்தன் அப்படியே டக்குன்னு அந்த கதவை சாத்துறான். யார் நீ? எதுக்கு இப்படி விளையாண்டுருக்க? குழந்தைய எப்படி தூக்கிட்டு வந்த? எங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் இங்கே தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். எங்களை விட்டு, நாங்கள் எந்த பாவமும் யாருக்கும் பண்ணலை, எங்களை விட்டு ப்ளீஸ், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் 2 பேரும் செவுத்தில் போய் இடிக்கிற நிலமை அங்கே போய் நின்றுட்டீங்க. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அந்த மாஸ்கையும் அந்த ஹூடியும் ரிமூவ் பண்ணுறான். அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜிமன் தான். அப்படியே கண் கலங்கி அப்படியே உங்களை பார்த்து நிற்கிறான். ஜிமின், வயன் வயன் நீ ஜிமின், நீ எப்படி உயிரோட? ஒன்றுதான் அன்னைக்கு நான் குத்திட்டு கொண்டுட்டு தானே வந்தேன், எப்படி நீ வந்த? ஆக்சுவலாக லைக் ஜிமன் உங்களை வந்து லைக் அவன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த இது மாறும் போது ஒருத்தவன் லைக் நான் சொல்லுவேன்ல, ஸோ அவங்க முதல்ல ஹேர்ஷாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படி பண்ணும் போது லைக் நீங்கள் அவனுக்கே தெரியாமல் ஒரு கத்தி எடுத்து அவன் வயிற்றில் குத்திட்டு, ஸோ அவன் ஓடி வரும்போது ஒரு லைக் ஒரு கட்டை எடுத்து இல்லை அவன் தலையில் அடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அவன் பார்த்தா அவன் அப்படியே மயங்கி வந்திருப்பான். அவன் இறந்துட்டான்னு நினச்சிருப்பீங்க. அவன் இறக்கலை.
உங்கள் கண் முன்னாடி இப்போ வந்து நின்றுட்டுருக்கான். ஜிமின், நீ எப்படி உயிரோட வந்த? அப்போது என்னை நீ மன்னிக்கலையா வயன்? நான் எப்படி உயிரோட வந்தேன்னு கேட்குற? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை. என் ஜியா பாப்பாவோட வாழணும்னு ஆசை. நீங்கள் அப்படியே குழந்தைய பின்னாடி அப்படியே மறைக்கிறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு. நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். அவன் கண் முன்னாடியே வரமாட்டோம் ஜிமின். எங்களை விட்டுரு ப்ளீஸ். நாங்கள் போயிடுறோம் ஜிமின். உங்கள் காலிலே விழுந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே நோந்துட்டீங்க. என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடுவான். நான் தெரிஞ்ச என் தப்பும் பண்ணலை. எனக்கு அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் அது ரொம்ப நாளாகவே இருக்குது, சின்ன வயசுலேருந்து. ஆனால் நான் உன்னை ஏமாத்தத்துக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்துக்கிட்ட விதம், என்கிட்ட பழகினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்குள்ள அந்த பேட் கேரக்டர் உன்கிட்ட இப்படி நடக்க வச்சு இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திடுச்சுடி. என்னை மன்னிச்சிடுவான். இப்போ நான் திருந்தி வந்திருக்கேன். என் குழந்தையோட வாழ வந்திருக்க, உன்னோட வாழ வந்திருக்க. ப்ளீஸ் வயன், என்னை விட்டு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நான் சொல்லியிருப்பேன்ல கொஞ்ச நாள் உங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமே லைக் அவன் மாறி மாறி கேரக்டர் வரும்போது, ஜிமினாக இருக்கும் போது அவன் நல்ல கேரக்டர் உங்ககிட்ட நல்லாவே நடந்துப்பான். ஆனால் கொஞ்சம் லைட்டாக அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது உங்களை போட்டு அடிக்கிறது, கொடுமை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அவனோட டார்ச்சர் தாங்காமல் அவனை குத்திட்டு வந்திருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் தேங்க உங்களை பார்க்கறதுக்கு லைக் ஜிமினாவை பார்க்கறதுக்கு வந்திருப்பான். ஸோ நீங்கள் குத்திட்டு வந்ததை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அடிச்சிருப்பீங்கள்ல, அதனால் அந்த டிஸார்டர் வந்து அவனுக்கு அப்படியே லைக் வேனிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது அது எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. ஸோ தேங் தான் உங்களை வந்து பர்சனலாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் இங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஜிமினா கொஞ்சம் கொஞ்சம் சரியானோன்னே எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஆச்சு, உங்களுக்கு குழந்த பிறந்தது எல்லாருமே சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமினா எப்போவுமே கூட இருந்திருப்பான். உங்களுக்குமே லைக் எப்படின்னா தெரியாத மாதிரி இருந்திருப்பான். ஆனால் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது யாரோ இருக்காங்கன்னு மட்டும். ஸோ அதெல்லாம் சொல்லி அழுகிறான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுவான், என் குழந்தைய தூக்குனா தான் நீ வருவான்னு தெரியும், அதனால தான் என் குழந்தைய தூக்குனேன். ஆனால் குழந்தைய எதுவும் பண்ணலை, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். ப்ளீஸ் வயன், என் கூட இரு. எப்படி ஜிமினா, எப்படி என்ன இருக்க சொல்கிற? என்னை இந்த அளவுக்கு ஏமாற்றி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு எப்படி என்னை இப்படி இருக்க சொல்கிற? ஒரு பொண்ணா நீ யோசிச்சு பாரு, உன்னால என்னை ஏற்றுக்க முடியுமா? இதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்து கேட்டா? எனக்கு புரியுது வயன், எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு வயன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு யாரோ வராங்க, நீங்கள் பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, தேங் தான். வயன் ப்ளீஸ் வயன், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு. உனக்கு இத்தனை வருஷம் அவன் தான் உன் நனல் மாதிரி இருந்து பாதுகாப்பாக இருந்தான். ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணுறதுக்கு லைக் நீங்கள் ஒரு சிங்கிள் மதர் தானே. ஸோ உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்கு, உங்ககிட்ட லைக் தப்பாக நடந்துக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்கெல்லாம் காணாமல் போயிருப்பாங்க. உங்களுக்கே டவுட் ஆகிருக்கும் எப்பட்றா அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது இதுக்கு எல்லாமே காரணம் ஜிமின் தான். அவன் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்கு நானும் தான் உணர்ந்தேன். ஆனால் அந்த தப்பு உணர்ந்தப்ப நீ அவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்த. நாங்கள் 2 பேருமே திருந்திட்டோம். உன் அண்ணனாக இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, உன் ஹஸ்பண்டாக இருக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. நீங்கள் அதுக்கப்புறம் உன் தேவையே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தயவு செஞ்சு என்னை திருப்பி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, நானாக என் முடிவை சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அங்கேருந்து தேங்கும் ஜிமினும் உங்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறானுங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கே போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்து கிட்ட ஜிமின் உங்களை எதுவுமே டார்ச்சர் பண்ணல, தேங்குமே எதுவுமே இது பண்ணல.
3 மந்த்துக்கு அப்புறமா உங்களை தேடி தேவும் ஜிம்முன்னு வரானுங்க. ஸோ உங்களை தேடி தேடி பார்க்குறானுங்க, வீட்டில் இல்லவே இல்லை. அப்படியே தேவங்க பார்த்து ஜிம்மன், மச்சான் என்னை விட்டு போயிட்டா போல மச்சான், வயனை என்னை மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மச்சான், அவ்வளோதான். என் வாழ்க்கை என் வயன் கூட இல்லாமல் போயிடுச்சேடா. ஏதோ ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ திருந்தி வாழ ஒரு வாய்ப்பை கேட்குறேன். ஆனால் அவளால் தரத்துக்கு மனசு இல்லை. என் வயன் கூட இல்லாத வாழ்க்கை இதுக்கப்புறம் எதுக்குடா எனக்கு? நான் போகிறேன் மச்சான், இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு லைக் அங்கே கிச்சனில் கத்தி இருக்கும். ஸோ அதை எடுத்து கையறுக்கிறதுக்காக எடுக்கிறான். அப்போ தேவங்கண்ணா, டே மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கா அது கத்தியை வை, வயன் உன்னை தேடி வருவா, நீ அதுக்குள்ளே முட்டாள்தனமாக எதுவும் முடிவு எடுக்காத. இல்லை மச்சான், என்னை விட்டு போயிட்டா பாரு, வீட்டில் யாரும் இல்லை, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு அவள் எனக்கு கொடுத்த தண்டனை. ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா மச்சான், நான் சாக போகிறேன்டா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவன் லைக் கிழிக்கிறதுக்கே வச்சுட்டான். ஸோ நீங்கள் தான் ஜிமின் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜிமினும் தேவங்க திரும்பி பார்க்குறானுங்க. அப்படியே தேவங்களாம் கண்ணு கலங்கிடுச்சு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஜிம்முனுக்கு பேச வார்த்தையே இல்லை, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். எதுக்கு இப்படி பண்ணுற நீ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்து அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் லைக் ஜிம்மினை வந்து அது கால் தானே பிடிக்கும், லைக் அந்த ஹைட்டுக்கு அப்படியே காலை வந்து பிடிச்சிக்கிச்சு ஜியா. ஜிமின் உங்கள் 2 பேரும் பார்த்துட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி அப்படி அழுகுறான். நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியாடி, நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ இல்லாத உலகத்தில் என்னாலே வாழ முடியாது வாய், அதான் நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்சி என் உயிரை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ண. ஆனால் நீ வந்துட்ட வாய், நீ வந்துட்ட. எப்படி சிவன் என்னை விட்டு போ சொல்கிற? உன் மேலே எந்த தப்பு கிடையாது, உனக்குள்ள இருந்த அந்த ஒரு கேரக்டர் தான் அப்படி பண்ணுச்சு. நீ ரொம்ப நல்லவன் ஜிம்மன், என் குழந்தைக்காக எனக்காக நீ திரும்பி வந்தன்ன போது உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. இப்போது நான் என்னோடய வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், குழந்தைக்கும் டிசி வாங்கிட்டேன். நம்மளோட வாழ்க்கை எங்கே முடிச்சோமோ அங்கே இருந்தே தொடங்கலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டே சொல்கிறீங்க. ஸோ அப்படி ஜிம்மனும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக வயன் அப்படி சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் லைக் எங்கே முன்னாடி இருந்தீங்களோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போது அந்த வீட்டுக்கே போயாச்சு. ஸோ ஜிம்மனுமே உங்கள் கூட தான் இருக்கான். தேவங்க வந்து லைக் நீங்கள் ஜிம்மன் இருந்தால அந்த வீட்டில் இப்போ தேவங்க இருக்கான். ஏன்னா தேவங்குமே போகிறதுக்கு இடம் கிடையாது, எப்போவுமே ஜிம்மன் கூட தான் இருப்பான். ஸோ அங்கே இருக்கான், எப்போ ஹெல்ப் வேணுனாலும் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து செய்வான். அதே மாதிரி ஜிம்மனுமே ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கள. ஜியா பாப்பாவை விட்டுறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் எங்கேயா வெளில கூப்பிட்டு போகிறது, உங்களையும் அவ்வளோ பாசமாக பார்த்துட்ருக்கான். லைக் நீங்கள் எந்த பாசத்துக்காக ஏங்குனீங்களோ அதை உங்களுக்கு ஜிம்மன் 100 மடங்காக தந்துட்டுருக்கான். இந்த லைஃப் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறீங்கடா. இந்த கதை இப்படி கொண்டு போனேன், லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சரங்கே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹைப் சரங்கே, பாய்.